So 11th standard English important question and important question பேப்பரும் பார்க்கலாம். important question இதிலே சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே போதும். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்தே எல்லாமே வரப்போகுது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், 1 மார்க்கு சினானிம்ஸ் ஆன்டிம்ஸ் வே டு சக்ஸஸ் கைடு யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அந்த 4th யூனிட்டு 5th யூனிட்டு எந்த யூனிட்டோ, சில டிஸ்ட்ரிக்ட் 4th 5th, சில டிஸ்ட்ரிக்ட் 5 6 எந்த 2 யூனிட்டோ அது படிச்சுக்கோங்க. ஆனால் என்னெல்லாம் வரும் வொக்காபுலரி அப்படின்னா கிராமர் பார்ட், வேர்பு, இடியம்ஸு, ஃப்ரேசல் வேர்பு, கொஸ்டின் டேக், இதை தான் நீங்கள் நல்லா பார்க்கணும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. அப்புறம் போயம் அப்ரிசியேஷன். போயம் அப்ரிசியேஷன் வந்து இப்போ 2 போயமோட அப்ரிசியேஷனும் பார்த்துக்கோங்க. மெக்காவிட்டி அப்படிங்கிற போயமோட எல்லாமே பார்த்துக்கங்க, ஏன்னா அதுலேருந்து டீட்டெயிலும் அதிகமாக வருது. ஸோ மெக்காவிட்டி பற்றி எல்லாமே படித்து வச்சுருங்க. ஸோ போயமோட அப்ரிசியேஷன் ஓகேவா. அடுத்தது கிராமர் வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு, பிகின் வித் ஷுட்டு, பிகின் வித் இஃப், பிகின் வித் ஹர், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதை வச்சு கிராமர் எழுதிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஷின் ஆன்சர்ஸ். கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து ப்ரோஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து 2 கேட்பாங்க. ஸோ அதை டீட்டெயில் வச்சும் கூட எழுதிக்கலாம், இல்லை படிக்க முடிஞ்சால் படிங்க, டீட்டெயில் வச்சும் கூட எழுதிக்கலாம். அடுத்தது இஆர்சி. இஆர்சி வந்து 2 போயம் தான் இருக்குது. ஒன்று மெக்காவிட்டி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேறு போயமே. அந்த 2 போயமோட அப்ரிசியேஷனோட ஆத்தர் பேரும் 2 போயமோட போயம் பேரும் ஆத்தர் பேரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த லைனுக்கு எந்த போயம் பேரோ ஆத்தர் பேரும் வரும்னு சொன்னாலும் 2 மார்க்கு. ஸோ கரெக்டாக நீங்கள் படித்து எழுதுங்க. அடுத்து இமெயில் ரைட்டிங் பார்த்துக்கோங்க. ஏதோ ஒன்று தான் இதில் எழுத சொல்கிறாங்க. எது வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம். டீட்டெயில் என்னெல்லாம் படிக்க பாருங்கள். மெக்காவிட்டி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டைட் கார்னர், இந்த டீட்டெயில் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சப்ளிமெண்ட்ரியில் வந்து லீகாக், இந்த ஃபோட்டோகிராஃபர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது 3 நீங்கள் படிச்சிங்கனாலே எழுதிடலாங்கிறேன் 5 மார்க்கு. நீங்கள் நல்லா படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் இந்த 4 5 மார்க்குமே பார்க்குறது நல்லது. இந்த 4 5 மார்க் பார்க்குறதும் நல்லது. அண்ட் ப்ளஸ் இந்த சப்ளிமெண்ட்ரி, சரியா. இல்லை படிக்க முடியலன்னா மெக்காவிட்டி இது ஒன்று, அப்புறம் டைட் கார்னர், இது 3 கொஸ்டின். அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங் வந்து ஃபார்மலும் வரலாம், இன்ஃபார்மலும் வரலாம், இல்லை கம்ப்ளைண்ட் லெட்டர் வரலாம். ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்டு இம்பார்ட்டன்ட், சரியா. அட்வர்டைஸ்மெண்ட்டு வாண்டட் லெட்டர் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் இங்கே இந்த இந்து பேப்பரில் பார்த்த மாதிரியும் நீங்கள் அந்த வேலை வாய்ப்புக்கு உங்கள் பயோடேட்டா அனுப்புகிற மாதிரியும் தான் இது எழுதணும். இல்லை அப்படின்னா ஃபார்மல் கேட்கலாம், அது பாருங்கள். ஸோ இதுதான் ஃபார்மேட்டு, இப்படி தான் வரும், ஈஸியாக வரும். ஸோ இதுதான் ஃபார்மேட்டு, இப்படி தான் வரும். டீட்டெயிலும் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன்னா, 2 மார்க்கும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா, அப்ரிசியேஷன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் இஆர்சி எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இவ்வளோ தான். கிராமர் பாட்டு என்னென்ன வரும்னு நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். மித்தபடி எதுவுமே இல்லைப்பா. இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறதுக்கு இதுதான் வரும் அதுதான் வரும்னு அடித்தாலும் சொல்ல முடியாது. நீ டீட்டெயில் சொல்லிட்டேன், லெட்டர் ரைட்டிங் வரும்னு சொல்லிட்டேன், இமெயில் ரைட்டிங் வரும்னு சொல்லிட்டேன். இஆர்சியை பொறுத்த வரைக்கும் போயம் நேமும் போயமோட ஆத்தர் பேர். அதுக்கப்புறம் 2 மார்க், இந்த 2 மார்க் ப்ரோஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நீ டீட்டெயில் படிக்கிறத வச்சு எழுதிடலாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் போயம் அப்ரிசியேஷன் புக் பேக்கில் இருக்கிறதாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போ. 1 மார்க் என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டேன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பார்த்து பயப்பட வேண்டாம், மிட்டம் தானே. ஸோ அதனால் அசால்ட்டாக எழுதிட்டு வாங்க. அதுக்குன்னு சுத்தமாக படிக்காமல் போயிடாதீங்க. ஓரளவுக்கு நல்லா படித்து எழுதுங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.